வணக்கம். இந்திய நிதித்துறையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படவுள்ளது. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் மற்றும் உலகின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனமான பிளாக்ராக் ஆகியவை கைகோர்த்துள்ளன. ஜியோ பிளாக்ராக், ஜியோ பிளாக்ராக் என்ற பெயரில் உருவாகும் இந்த புதிய கூட்டு நிறுவனம் இந்தியாவின் முதலீட்டு சந்தையை முற்றிலுமாக மாற்றியமைக்க உள்ளது. இது ஒரு 50 கூட்டு முயற்சியாகும். இந்த கூட்டு முயற்சியில் இரண்டு நிறுவனங்களும் தலா $150 மில்லியன் முதலீடு செய்ய உள்ளன. அதாவது தொடக்கத்திலேயே சுமார் $300 மில்லியன் முதலீட்டில் இது களமிறங்குகிறது. பிளாக்ராக் பற்றி தெரியாதவர்களுக்கு ஒரு தகவல். இது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட உலகின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனம். சுமார் $10 டிரில்லியன் அதிகமான சொத்துக்களை இது நிர்வகிக்கிறது. மறுபுறம் ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ். இது இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் தனது டிஜிட்டல் சேவைகளால் சென்றடைந்துள்ளது. இவர்களின் உள்ளூர் பலம் அபாரமானது. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் என்றாலும் பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. இதை மாற்றுவதே இவர்களின் முதல் இலக்கு. இவர்களின் அணுகுமுறை டிஜிட்டல் ஃபர்ஸ்ட். அதாவது வங்கி கிளைகளுக்கு அலையாமல் உங்கள் உள்ளங்கையில் உள்ள மொபைல் போன் மூலமே உலகத்தரம் வாய்ந்த முதலீட்டு சேவைகளை பெற முடியும். இதில் மிகவும் முக்கியமான விஷயம் பிளாக்ராக்கின் அலாடின் தொழில்நுட்பம். இது முதலீட்டு அபாயங்களை கணிக்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவும் உலகின் தலைசிறந்த மென்பொருளாகும். இந்த தொழில்நுட்பம் இப்போது சாதாரண இந்திய முதலீட்டாளர்களுக்கும் கிடைக்க உள்ளது. இது உங்கள் பணத்தை பாதுகாப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் வளர்க்க உதவும். ஜியோவின் வருகை ஏற்கனவே உள்ள நிறுவனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. குறைந்த கட்டணம் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் ஜியோ பிளாக்ராக் சந்தையில் பெரிய போட்டியை உருவாக்கும். குறிப்பாக பெருநகரங்களை தாண்டி சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள மக்களையும் முதலீட்டு உலகிற்குள் கொண்டு வருவதில் இவர்கள் கவனம் செலுத்துவார்கள். இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நகரும் இந்த வேளையில் இதுபோன்ற கூட்டு முயற்சிகள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம். ஆகவே ஒரு புதிய முதலீட்டு புரட்சிக்கு தயாராகுங்கள். ஜியோ மற்றும் பிளாக்ராக் இணைவு சாமானியர்களின் செல்வத்தை பெருக்க ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.